ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தமா அழிய சொல்லுங்க பார்க்கலாம். கீழே இருக்கிறவங்க மேல பால்களில் இருக்கிறவங்க எல்லாரும் கை உயர்த்தி அழிய சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு மனுஷனே அல்ல, தேவனை தேடி வந்திருக்கிறபடினாலே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்ம கொடுத்த இந்த மாசம் வாக்குதத்தமான வசனத்தை அல்லது தீர்க்க தரிசனமான வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். உங்கள் பைபிளை திறந்து 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர்கள். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் உனக்கு மதி இல்லை. அது முந்தனிய வசனம் பார்த்தீங்களா, அந்த ராஜா நல்ல மதியோடு நடந்திருக்கிறார். ஆனால் கவனிங்க, நமக்கு மதி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் எப்போதும் நம்ம தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கும் போது அவர் நம்ம சரியா கைட் பண்ணி இருப்பாரு. கொஞ்சம் ஏமாந்தா பிசாசு உள்ள நுழைஞ்சிடுவான், டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போயிடுவான். கவனிக்கணும், சொல்றாரு இந்த விஷயத்தில் உனக்கு மதி இல்லாமல் போயிடுச்சு. எந்த விஷயத்தில்னா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணினார். இப்போ நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நீ மனுஷரை சார்ந்து கொண்ட பண்ணினாலே உனக்கு இனிமேல் யுத்தங்கள் வர ஆரம்பித்து விடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் உனக்கு மதி இல்லாமல் போயிடுச்சுப்பா, இனிமேல் உனக்கு யுத்தங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த விஷயத்திலையும் ரொம்ப ஞானமாக மதியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பதற்றப்படக்கூடாது, பதற்றம் அடையக்கூடாது. இல்லையா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உட்கார்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அப்படி உட்கார்ந்து தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை சரியா கைட் பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் கைட் பண்ணுவார். கவனிக்கணும், தாவீதுக்கு வந்து பிரச்சனை நமக்கு வரல. தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தாவீது மனைவி பிள்ளைகளும் அவரோடு கூட சேர்ந்த வீரனுடைய மனைவி பிள்ளைகளையும் எதிரிகள் பிடித்துக் கொண்டு ஓடிவிட்டார்கள். தாவீதை அவருடைய சக நண்பர்கள் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். தாவீது மிகவும் அழுதான் போட்டிருக்கு.
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். நல்ல ஒரு பகுதி வீட்டில் வாசிங்க. அவன் இந்த சூழ்நிலையில அவனுக்கு நான் போகட்டுமா வேண்டாமா, மனைவி பிள்ளைலாம் முடிச்சு போயிட்டாங்க. உள்ள தடுமாறும், நடுங்கும், பதற்றம் உண்டாகும். ஆனா இந்த சூழ்நிலை பிறகு பதற்றம் அடையாம, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா, அது ஆலோசனை கேட்கிறார். கவனிங்க, ஆண்டவர் நல்லவரே. சப்போஸ் நீ போக வேண்டாம் தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டு போ சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த சூழ்நிலையிலுமே பதற்றம் அடையாமல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி அமர்ந்திருந்து தேவ ஆலோசனை கேட்டு நடங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எல்லா யுத்தங்களையும் முடிவுக்கு உண்டாக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம் தம்மை பற்றி உத்தம இருதயம். இன்னைக்கு நம்ம இருதயத்தை பத்தி பேச போகிறோம். கவனிங்க, இருதயம் தான் எல்லாவற்றுக்குமே ஒரு சென்டர் பாயிண்ட் சொல்லலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதுதான் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இருதயம் அவசியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதான் அவசியம், சரீர வாழ்க்கைக்கும் அதுதான் அவசியம். நீதிமொழிகள் 4:24 சொல்லுகிறது, வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதிலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும். அது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றாரு, ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் போக்கை, நம்ம வாழ்க்கையின் காரியத்தை உறுதி செய்வது, மாற்றி அமைப்பது, வெற்றியை கொடுப்பது எதுனா நம்முடைய இருதயம். ஆமென். அதனால்தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதில் இருந்துதான் உனக்கு ஜீவ ஊற்றே புறப்படும். நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் இல்லையா, வெற்றி எல்லாமே அதுல தான் புறப்படும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம இருதயம் ரொம்ப அவசியம். அதான் சொல்ற, எல்லா காவலோடும் அதை நீ காத்துக்கணும். சொல்லுவாங்க, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். எந்த வாசல் வழியாய் பேய் உள்ள வருவான்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. உடலுக்கு 9 வாசல் இருக்கான், தெரியல, இருக்கு. 1 2 3 4 அப்படி எண்ணி 5 இப்படி எண்ணின போனா இருக்கு, ஒரு 9 வாசல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மனசுக்கு எத்தனை வாசல் தெரியுமா? 80 வாசல். எத்தனை வாசல் இருக்கு? எந்த வாசல் வழியா எப்படி வருவான்னு தெரியாது. சொல்ற ஞானி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வாலிப பிள்ளைகளே கவனிங்க, உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றே புறப்படும். ஆமென். உன் ஃபியூச்சரே அங்குதான் ஸ்டார்ட் ஆகும். உன் காலங்களே அங்குதான் ஸ்டார்ட் ஆகும். உன்னுடைய ஆசீர்வாதமே அங்குதான் ஸ்டார்ட் ஆகும். உன் வெற்றியே அங்குதான் ஸ்டார்ட் ஆகும். காத்துக்கோ. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து தான் உனக்கு ஜீவ ஊற்று, எதிர்காலம், ஃபியூச்சர் எல்லாமே அங்குதான் உருவாகும். ஆமென். சரி, காலையில ஒரு இருதயத்தை பார்த்தோம். நேற்றைக்கு ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிங்கப்பூரில் இருக்கிற பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் ஒரு செய்தி கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி இருதயத்தை குறித்து பேசியிருக்கார். அவர் 10 இருதயம் பற்றி பேசியிருக்கிறார். 10 இருதயம் சொன்னாரு. 10 இருதயத்தில் ஒரு இருதயம் இருந்தாலும் நீ ஃபெயிலு, 2 இருதயம் இருந்தாலும் நீ ஃபெயிலு, 3 இருதயம் இருந்தாலும் ஃபெயிலு, 4 இருதயம் இருந்தாலும் ஃபெயிலு, 5 இருதயம் இருந்தா ஓரளவுக்கு பார்டர் பாஸ். ஆமே. ஹலோ, எத்தனை இருதயம் இருக்கணுமா? மினிமம் ஒரு 5 இருதயமாவது இருக்கணும். நேற்று எங்கள் பையன் கேட்டான், எத்தனை இருதயம்ப்பா இருக்குது பைபிள்னு கேட்டான். நான் ஒரு 100 150 இருதயம் இருக்குன்னு சொன்னேன். ஆமேன்.
காலையில் ஒரு இருதயத்தை சொல்லி முடிச்சிட்டேன். அது இப்போ நான் சொல்ல விரும்பல. ஏன்னா உங்களுக்கு அடுத்த இருதயத்தை கொட்டதானே 5 இருதயம் தானே நீ பாஸ் மார்க் வாங்குவேன். இன்னைக்கு 2வது இருதயத்தை நம்ம பார்க்க போறோம். காலைல பேசின இருதயத்தை யூடியூப்ல நீங்க கேட்டு கொஞ்சம் பலப்படுங்க. ஆமென். சரி, 2வது இருதயத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் போதும், அது வசனமா? ஆனாலும் இல்ல. ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 73:1. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருப்பாரா? நல்லவராகவே. நல்லவர். கவனிக்கணும். அவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வாலி பிள்ளையா இருந்தாலும் சரி, வயசான மக்கள் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் சுத்த இருதயம் இருக்கிறதோ அவங்களுக்கு தேவன் நல்லவராக இருப்பார். சுத்த இருதயம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் நல்லவனுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்டவராகவே இருப்பார். நீ ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், கோயிலுக்கு வரலாம், ஆனா உன் இருதயம் கெட்ட இருதயமா இருந்துச்சுன்னா உனக்கு முதல் வெட்டு உனக்கு தான். ஆமென். ஹலோ, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க இல்லையா? ஒன்று பார்த்துட்டு பாஸ்மா போறதில்ல, எல்லாத்தையுமே ஆராயிறார் ஆண்டவர். நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாஸ் மார்க் வாங்கணும். ஹல்லேலூயா. கோயிலுக்கு வரியா? தேங்க்ஸ். ஜெபம் பண்றியா? நல்லது. பைபிள் வாசிக்கிறியா? நல்லது. கோயிலுக்கு வரியா? நல்லது. ஊழியம் செய்றியா? நல்லது. ஓகே. இதோடு சேர்ந்து என்ன பண்ணோம்? நம்ம இருதயத்தை எப்படி பார்த்துக்கொள்ளணுமா? சுத்த இருதயமாய் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பியூரிட்டி, கிளீனஸ், சுத்தம். ஏன்னா மார்க் சொல்றாரு, இந்த இருதயத்தில் இருந்தா ஏகப்பட்டதெல்லாம் வருதுன்னு சொல்றாரு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து சொல்லு. மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. பக்கம் 58. பக்கம் 58. பக்கம் 58 பாருங்க. பாருங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள். என்ன சிந்தனைகள்? என்ன சிந்தனைகள்? பொல்லாத சிந்தனைகள். இங்கதான் உட்கார்ந்து இருப்பான், கோயில் தான் உட்கார்ந்து இருப்பான், ஆனா இது பறக்கும், இது பறக்கும், சிந்தனைகள் பறக்கும். அப்படியே இதை கண்ட்ரோல் பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும். நீதிமொழிகள் 25 லாஸ்ட் வசனம் சொல்லுது, தன் ஆவியை அடக்க வேண்டும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணத்தை போல் இருப்பான். நிறைய பேரு இந்த ஆவியை அடக்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவியை அடக்க கத்துக்கணும். நம்முடைய ஆத்மாவை அடக்க, செல்ஃப் கண்ட்ரோல். ஆங்கில போட்டுக்கு செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். பிரேக் பிடிக்காத வண்டி எப்படி ஓடும்? தாறுமாறா ஓடும். நீ பிரேக், உனக்கு பிரேக் இருக்கா? ஆமா, உனக்கு பிரேக் பிடிக்கிறது இந்த பைபிள் இல்லையா? ஆமா, சக்குன்னு பிரேக் பிடிக்கும். எவ்வளவு ஸ்பீடில் போனாலும் சரி, சக்குன்னு அமுக்குன்னா பிரேக் பிடிச்சிடும். கண்ட்ரோல். சில வண்டி பிரேக் பிடிக்காம ஓடுது, மோதிக்கு வேகனா போய் மோதி நிற்கும், விபத்து உண்டாகும், ஆபத்து உண்டாகும். நிறைய கிறிஸ்தவர்கள் பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடுறீங்க. நோ நோ நோ. கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம். தன் ஆவியை அடக்கணும், தன் ஆத்மாவை அடக்கணும், சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மீறக்கூடாது. அதுக்குதான் உபவாசம் ஜெபம் சொல்றது. 2 வேளை 3 வேளை பட்டி போடு, ஆட்டோமேட்டிக்கா உன் கண்ட்ரோலுக்கு உன் சரீரம் வரும்பாரு. எத்தனை உபவாசம் எடுக்கிறீங்க? வாரத்தில் 1 நாளாவது உபவாசம் எடுக்கிறோம் பாஸ்டர். இயேசுவே, அதனால தான் உன் பாடி கண்ட்ரோலாம் போகுது. எதை பார்த்தாலும் ஆசை வருது, யாரை பார்த்தாலும் ஆசை வருது. கண்ட்ரோல் பண்ணு, ஆவியை கண்ட்ரோல் பண்ணு. உபவாசம் போட்டு குறை.
கவனிங்க, உபவாசம் இல்லாத நாட்கள்ல மாம்சமும் ஆவியும் இப்படிதான் இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? உபவாசம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாம்சம் என்ன பண்ணும்? டவுன் ஆகும். பட்டினி போட்ட நாய் எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு நாயை பட்டினி போடு, நடக்க சக்தி இருக்காது. புரியுதா? அதான் உபவாசம். கண்ட்ரோல் பண்ணு, இந்த ஆவிய ஆட்டோமேட்டிக்கா அடங்குது பாரு. அப்ப மனுஷனுடைய இதயத்திலிருந்து என்னதான்? பொல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி போகலாம், அப்படி வரலாம். கண்ட்ரோல் பண்ணு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதை சிந்தி. எதை சிந்திக்கணும்? புண்ணியம் எது, எது உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ள எவைகளோ, நற்கீர்த்தி உள்ள எவைகளோ, புகழ் எதுவோ, இதை மட்டும் சிந்தி. ஆமென், ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் சிந்திச்சு லைஃபை கெடுத்து பாழாக்கிடாத. இல்லை, இது கடைசி காலம். பிசாசு எல்லா சிந்தனையும் போட்டு நம்ம என்ன பண்றான்? டார்ச்சர் பண்றான். கண்ட்ரோல். உங்க ஹார்ட் ஆவியை கண்ட்ரோல் பண்ணு. ஆமென். அப்ப அதிலிருந்து பாருங்க, ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். சொல்ற பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். இவெல்லாம் இருந்தா என்னங்க ஆகும்? அந்த ஹார்ட். அப்ப ஏன் ஹார்ட் அட்டாக் வராது? இந்த ஹார்ட் அட்டாக்கை இப்போ வந்து ஒரு இது மாதிரி எடுக்கிறாங்க. கவனிங்க, ஆன்ஜியோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சின்ன ஊசியை இங்கேருந்து அனுப்பி அந்த ஹார்ட்டுக்குள்ளே அனுப்பி அங்கே போனால் ஒரு ஊசி மாதிரி உள்ளே போகுது. உள்ளே போய் அந்த தடுப்பகுதி மாதிரி குத்துது. குத்தினோடனே அந்த அடப்புலாம் வெளியே வருது. புரியுதா? இப்போ உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் இருக்குதுன்றார் ஆண்டவர். இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன், கை வைத்துங்க. பாஸ்டர், நான் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கணும்? என் இருதயம் பியூரிட்டியா இருக்கு பாஸ்டர், அப்படி இருக்கலாம், கை வைத்துங்க. நான் உன்னை மனதார வாதி ஜெபம் பண்றேன். நீங்களும் டுபாக்கூர் தானா? நான் உங்களை நல்லவங்களை நினைச்சேன். நான் உங்களை நல்லவங்களை நினைச்சேன். அப்பா, அப்புறம் எப்படிமா இயேசு உனக்கு நல்லவராக இருப்பாரு? பிள்ளை நமக்கு எப்படி கத்தி வச்சு நின்றாரு, அப்படிதான் கத்தி வச்சு நின்றுப்பார் அவரு. சரி பஸ், என்ன பாஸ்டர் பண்றது? இதுதான் பைபிள். தூக்கி எட்ட போடு. வேத வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். பா, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க. அப்பா, பொல்லாத சிந்தனை வருது, விபச்சாரம் என்ன வருது, வேசித்தனம் என்ன வருது, காம விகாரம் வருது. அப்பா, என்னை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். பிதாவே, இயேசுவே, என்னை சுத்தமாக்கும். கேளு, தேவனோட கேளு. அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். கைதட்டி அவரை மையப்படுத்து. இந்த ஆண்டை முடிக்கும் போது தேவன் உனக்கு நல்லவராக இருக்கணும். ஆமா, அவர் நல்லவர் ஆயிட்டார்னா, கவனிங்க, இந்த ஆண்டை துக்கத்தோடு முடிக்க மாட்டேன், சந்தோஷமா முடிப்பேன். ஆமாங்க, சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவர் நல்லவராக இருக்கிறாரா? அவர் உனக்கு நல்லவராய் ஆயிட்டார். நான் சொல்றேன், நீ இந்த வருஷத்தை முடிக்கும் போது துக்கத்தோடு முடிக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 9 மாசம் நடந்த எல்லா துக்கத்தையும் மறக்கும்படி செய்வார் ஆண்டவர். யோசேப் சொன்னான், தேவன் என் வருத்தம் எல்லாம் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி பிள்ளைக்கு பேர் வைக்கிற மனாசே என்று சொல்லி. ஆமா, இந்த 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 9 மாசம் வாழ்க்கை நடந்ததெல்லாம் மறக்கணுமா? நீ வருத்தமெல்லாம் மறக்கணுமா? நீ சுத்த இருதயத்தை காத்துக்கோ. இயேசு உனக்கு நல்லவராக இருப்பார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். நான் நீ இந்த ஆண்டை முடிக்கும் போது அந்த 12 மணி, பிரைஸ் காட், ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவங்கப்பா, நான் துக்கத்தோடு தான் முடிப்புன்னு யோசித்தேன், ஆனா இல்லையா,
இந்த 6 மாசம் 9 மாசம் செய்யாத ஒரு அற்புதத்தை இந்த 3 மாசத்துல செஞ்சு முடிச்சிட்டீங்களப்பா, உமக்கு நன்றி 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 நன்றின்னு நீ இந்த ஆண்டை முடிப்பியை தவிர துக்கத்தோடு ஒரு ஆளும் முடிக்க என் தேவன் அனுமதிக்க மாட்டார். நல்ல கைத்தவரை பயன்படுத்தி ஆண்டவர் நல்லவர். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. தங்கச்சி, உனக்கு இயேசு நல்லவரா இருக்கணுமா? தம்பி, உனக்கு இயேசு நல்லா இருக்குமா? உட்கார்ந்து கழுவு, பைபிள் படி. இந்த 3 மாசத்துல உட்கார்ந்து மொத்த பைபிளையும் படிச்சு முடி. உனக்கு வேலை, புது வருஷ வேலை ரெடி, இன்ஜினியரிங் படிப்பு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி, பேரப்புள்ள ரெடி, பேர ரெடி, வியாபாரம் ரெடி. அவர் கைதிட அவர் மையப்படுத்தம்பா, எல்லாம் ரெடி ரெடின்றாரு. இந்த பைபிள் படிச்சு முடி. ஆவடியில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வாலிபன் வந்தானா, பாஸ்டர் நான் எம்இ பியா பி அடுத்து எம்இல எம்இ படிச்சு முடிச்சிருக்கேன் பாஸ்டர், எத்தனையோ கம்பெனிக்கு வேலைக்கு போட்டேன், வேலை கிடைக்கல பாஸ்டர், எனக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்தானா ஒரு வாலிப தம்பி. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், தம்பி உனக்கு நல்ல வேலை வேணுமா? ஆமா பாஸ்டர். போய் உட்கார்ந்து 3 மாசம் இந்த பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வா, அது முன்னாடி உனக்கு வேலை கிடைச்சிடும். இல்லைன்னா நான் இந்த பைபிள் பிரசங்கம் பண்ணதை நான் வச்சுட்டு நானும் உன் கூட வேலைக்கு வந்துடுறேன்னு சொன்னாரான் அவர். ஆமென். அந்த ஐயாவுடைய வார்த்தைக்கு அந்த தம்பி கீழ்ப்படிஞ்சான். நமக்கு இன்னைக்கு அந்த கீழ்ப்படி புத்தி தான் இல்லை. நாங்கள் ஏதோ விளையாட்டு சொல்கிறோம், அவர் அப்படி தான் சொல்லுவார் இல்லையா? நமக்கு இருக்கிற வேலை பிஸியில் ஒரு வருஷம் எப்படி பைபிள் படிக்க முடியும்னா தோத்துறோம். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விரும்பலை, நான் ஆசீர்வாதமாக பேச விரும்புகிறேன். ஆமென். அந்த தம்பி இந்த 3 மாதம் உட்காந்து பைபிளை நைட்டு திருப்பி 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 ஃபுல்லாக வாசித்து முடிக்கிற நேரத்தில் ஒரு இன்ட்ரிவ் 2 இன்ட்ரிவ் வந்துடுச்சு அவனுக்கு. 2 இன்ட்ரிவ் வந்துடுச்சா? பிசாசு பாருங்க, அதுலேயும் ஒன்று தடுமாற்றம். அந்த 2 இன்ட்ரிவியும் கொண்டாந்து வச்சானா. பாஸ் சொன்னாராம் இல்லையா, ஜெபம் பண்ணி எந்த வேலைக்கு போகணும்னு நான் சொல்கிறோம் அந்த வேலைக்கு போ, உன்னை உயர்த்த வரேன்ட்டாரான். கவனிங்க, அவன் பைபிள் படித்து முடிச்சோடனே அவன் 2 இன்ட்ரிவ் வந்துச்சு 2 கம்பெனிலேருந்து. ஒரு கம்பெனியில் சேர்ந்து இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறான். கைதட்ட ஆண்டு மையப்படுத்து. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். வேலை இல்லையா? கவலைப்படாத, உட்கார்ந்து பைபிள் படி. தேவனுக்கு எதனா ஊழியம் செய். இந்த பைபிளை படிச்சு முடிக்கும் போது நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உனக்கு தந்தருள்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உனக்கு தந்தருள்வார். நம்புறீங்களா? நம்புற கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, நம்ம வாசிக்கலாம். யோபு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானன் என்றும் நீ சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமது ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். ஆமென். இங்க சொல்றாரு, என் சொல் சுத்தம் என்றும். கவனிங்க, எத்தனை பேருடைய சொல்லு சுத்தமா இருக்கு? அதான் பைபிள் சொல்றது, உள்ளதை உள்ளதென்றும். சில பேருடைய சொல்லு சுத்தமா இருக்காது, ஆனா அவர் பொய் சொல்வாருங்க. கவனி, ஆண்டவனுக்கு நல்லவரா இருக்கணுமா? உன் சொல்லு சுத்தமா இருக்கணும். ஆமென். 8 மணிக்கு வரணும், 8 மணில போய் நிக்கணும். சுத்தமா இருக்கணும் உன் சொல். உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லதை இல்லைன்னு சொல்லணும். மாத்தி இரு நாக்கு உள்ளவனா இருக்கக்கூடாது. சில பேருக்கு 2 நாக்கு இருக்கும். பெண்களே கவனமா இருங்க, 2 நாக்கு இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரே நாக்கு தான், புரியுதா? ஆமா, சொல்லு சுத்தமா இருக்கணும். பல்லு போயிட்டா சொல்லு போகணும்னு சொல்லுவாங்க, சொல்லு போயிட்டா பல்லு போயிடும். ஆமா, மாத்திக்கும். சொல்லு சுத்தமா இருக்கணும், பேச்சு சுத்தமா இருக்கணும், வார்த்தை சுத்தமா இருக்கணும். ஆமென். ஆமா. ஏன் இன்னைக்கு உன் புருஷன் நம்ப மாட்டான்?
சொல்லு சுத்தம் கிடையாது. எத்தனை புருஷமாரு உங்களை நம்புறாங்க? கடவுளுக்கு அடுத்தபடியா புருஷமார் நம்புறாங்களா? 1 2 மற்றெல்லாம் சொல்லு சுத்தம் கிடையாது. ஊழியக்காரன் கூட சொல்லு சுத்தமா இருக்கணும். ஊழியக்காரோட சொல்லு சுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆமா, சொல்லு சுத்தமா இருக்கணும். ஏன்னா உன்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய்யே சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளை பொய்க்கு பிதா பிசாசு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. நீ பொய் சொன்னா நீ பிசாசின் பிள்ளையா இருக்கிறன்னு அர்த்தம். நீ தேவ பிள்ளை கிடையாது. ஆனா உனக்கு நல்லவரா இருக்க மாட்டார். நீ கோயில் வருது வேஸ்ட், நீ பைபிள் படிக்கிறது வேஸ்ட், நீ உபவாசம் பண்றது வேஸ்ட். நின்னு போ. ஆமென். ஏன் நீ தோட்டத்தை கெடுக்கணும்? தோட்டத்தை கெடுக்காத. தேவனுக்கு பிரியமா இருக்கா, உண்மையா இருக்க பிரியமா இருக்குன்னு ஆசைப்பட்டா நீ தேவனை தேடு. என்னால உண்மையா இருக்க முடியாது பாஸ்டர், நான் போய் தான் சொல்லுவேன். என்ன வராத போ. நீ வந்தும் பிரயோஜனம் இல்லை. நீ இந்த தோட்டத்தை ஏன் கெடுக்கணும்? ஆமென். ஆன்சர் வெட்டு. ஹலோ, கோச்சிக்காதீங்க, ஆவியான் தான் பேசுறாரு. ஆமென். அப்ப சொல்லு, வாடி பிள்ளைகள் சொல்லு சுத்தமா இருக்கணும். அம்மாமார் சொல்லு சுத்தமா, பிரதர்ஸ் சொல்லு சுத்தமா இருக்கணும். எங்க போயிட்டு வரீங்க? இல்லை லேட் ஆயிடுச்சு. இப்படி நீ ஜகம் வாங்கும் போதே நீ எங்கேயும் தீட்டு வேலை பண்றேன்னு அர்த்தம். நீ வீட்டுக்கு லேட்டா வந்தா தீட்டு வேலை பண்றேன்னு அர்த்தம். இல்ல பாஸ்டர், ஓட்டி பாஸ்டர், உன் பொண்டாட்டி சந்தேகப்படாம தீட்டு வேலை பண்றேன்னு அர்த்தம். அம்மா தீட்டு வேலை பண்ணிட்டு வந்து என்னடி லேட்டு, ஓட்டி வச்சிட்டாங்க. போய் சொல்லாத. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஆமென். தேவன் உன் கை கால வாரி விட்டு போயிடுவாரு. போய் சொல்லாத. சொல் சுத்தமா இருக்கணும். கேள் வாசிங்க. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும். துப்புரவானவன். ஹல்லேலூயா. என்ன என்ன தைரிய சாட்சி பாருங்க. சொல்றாரு, என் உத்தமத்தை தரச நெருங்க ஆண்டவரே. என்ன உத்தமத்தை தரச சொல்ல முடியுமா நீ? ஆண்டவரே என் உத்தமத்தை தரச நெருங்குன்னு. அவ்வளவு ஃபெயிலியர் ஆயிடும். யோபு சொல்றாரு, என் உத்தமத்தை தராசுல வச்சு நிறுத்துங்க ஆண்டவரே. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார் சுத்தம். சொல்றாரு, உம்முடைய பார்வைக்கு நான் துப்புரவானவன் என்று நீ சொல்லுகிறீர். ஆனாலும் போதும். புரியுதா? நான் ஏன் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்லவரா இருக்கணும். கவனிங்க, நீங்களாம் என் புள்ள மாதிரி. நீங்களாம் என் புள்ள மாதிரி. போங்கப்பா, சும்மாலாம் சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கண்ணு வேணும், ஒரு கண்ணு சொன்னாங்க. தப்புனா தப்பு. அடிப்பேன், திட்டுவேன், அவ்வளோதான். நீ எனக்கு ஒன்று கொண்டு வந்து நான் உனக்கு ஒன்று கொண்டு போக போகிறதில்ல. உன்னை மேய்க்க, உன்னை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த ஆண்டவர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார் இல்லையா? நான் அவருக்கு பிரியமா நடக்கணுமே தவிர உனக்கு பிரியமா நடக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தான் எனக்கு சோறு போடுறாரு. நாங்கள் தான் காணி கொடுக்குறோம். அவர் கொடுக்க சொல்ற, நீ கொடுக்குற. சரி, கொடுக்காம போய் பாரு, கொடுக்காம போய் பாரு. இந்த லாக்டவுன்ல எத்தனை பேர் கொடுத்தீங்க? ஏதோ ஒரு சில பேர் கொடுத்தீங்க. கத்துக்கு சோத்துறோம். அத்தனை பேர் ஏமாத்தினீங்க. நாங்க என்ன பட்னியா இருந்தோம்? அந்த 6 மாசம் தான் சாப்பிடாத கறி, புது புது கறி, புது புது இது சாப்பிட்டோம். ஏன்னா எங்களுடைய கவர்மெண்ட் ஹெவன் கவர்மெண்ட். எங்கள் ஆண்டவர் பரலோகத்தின் தெய்வம். இந்த கவர்மெண்ட் அடுத்த வருஷம் விழும், இந்த கவர்மெண்ட் அடுத்த வருஷம் விழுந்துரும். என் கவர்மெண்ட் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற கவர்மெண்ட். ஹல்லேலூயா. என் எஜமான் நல்லவர், என் எஜமான் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, அவர் தம்முடைய தூதர்களை, ஊழியர்களை தன் கையிலேயே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைங்க தப்புனா தப்பு தான். யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. மன்னிப்போம், மறப்போம்.
ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் எடுத்து பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் காலைல 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு, அப்பா இன்னைக்கு என்ன பேசணும் சொல்லுங்க ஆண்டவரே. ஜனங்க உண்மை நம்பி வருவாங்க, அவங்கள எதனா சொல்லணும் ஆண்டவரே, அவங்கள பூஸ்ட் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ரேமா வார்த்தையை கொடுக்கணும், சொல்லுங்க, உதவி செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, சொல்லு சுத்தமா இருக்கணும், சொல்லு சுத்தமா. ரெண்டாவது 15:15 யோபு 15:15 எடுத்துக்கொள்ளுங்க. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. ஐயா, வானம் கூட சுத்தமா இல்லையா? ஆமென். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன். 17:9 யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான், மென்மேலும் பலத்து போவான். கண்ணு சொல்லு சொல்றாரு, சுத்தமான கைகள் உள்ளவன். கை சுத்தமா இருக்கணும். சில பேர் கை சுத்தம் கிடையாது. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் நேர்மை உள்ளவனும் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். யார் உமது கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்கள். கை சுத்தமான கையா இருக்கணும். சுத்தமா இது சானிடைசர் போட்டு அடிக்கிறதுல அது ஒரு சுத்தம். ஆவிக்குரிய வாழ்வும் கை சுத்தமா இருக்கணும். ஆமென். இந்த கையில லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த கையில அநியாயம் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த கையில இல்லையா விரோதமான காரியம் செய்யக்கூடாது. பரிசுத்தமான கைகளா இருக்கணும். பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்பார்களா. கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். உன் கை பரிசுத்தமா இருக்கணும். ஆமா, செல்ல யூஸ் பண்ணும்போதும் கை பரிசுத்தமா இருக்கணும். டிவி பயன்படுத்தும் போது கை பரிசுத்தமா இருக்கணும். ஆமான்னு சொல்லு. ஆமா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த கையில தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யக்கூடாது. இந்த கை கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தமான கைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மொத்தம் உன் சரீரமே பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். கவனிங்க, உதடு கூட சுத்தமா இருக்கணுமா? ஹலோ, எப்பா நிமிர்ந்து உட்காருங்களேன் ப்ளீஸ். அப்படின்னா என்ன? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பியூரிட்டி, கிளீனஸ். ஆமா, ஆமென். ஹலோ, ஏன் தெரியுமா? இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகுது, இந்த ஆவியும் ஆத்மாவும் கர்த்தர்கிட்ட போகுது. ஹல்லேலூயா. இப்போ எந்த அளவுக்கு இது சுத்தமா இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதாங்க எதிர்பார்க்கிறேன். நான் பரிசுத்தர், நீங்களும் உங்க நடக்கை எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாயிருங்கள். எல்லாத்துலயும் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம், கை, கால், நரம்பு, தசை, எலும்புகள், கண்ணு, அதான் உடலுக்கே வெளிச்சம் கொடுக்கிறது. கண்ணு பரிசுத்தமாக்கி கொள். கழிக்கும் போடு, இல்ல கண்ணு கழிக்கும் போடு. ஆமென். தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, இல்லையா பிசாசு கிரியை பார்க்காத, பாவத்தை பார்க்காத, விபச்சாரத்தை பார்க்காத, வேசனத்தை பார்க்காத, தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காத, மற்றவருடைய நிர்வாணத்தை பார்க்காத. சாபம். நீங்க நிறைய பேர் இந்த செல்போன்ல இல்லையா தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத காரியங்கள், அசுத்த பாடங்கள் எல்லாம் பார்த்து மற்றவங்க நிர்வாணத்தை நீ பார்க்க கூடாது. மற்றவங்க நிர்வாணத்தை நீ பார்க்க கூடாது. பிசாசு இன்னைக்கு அதை பப்ளிக்கா போட்டு காட்டும். கண்ட்ரோல், 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 கண்ட்ரோல். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதே பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஆமென். ஆமா, இன்னைக்கு உலகம் கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு மக்கள் கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். பெண்கள் கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். வாலிபர் கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். ஆமென். கண்ட்ரோல். பிள்ளைகிட்ட தயவு செய்து போனை கொடுக்க, ஆண்ட்ராய்டு போனை கொடுக்காதீங்க, பட்டன் போன் வாங்கி கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்டு போன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆமென். பிள்ளைங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் கொடுக்காதீங்க. அடம் பண்ணா அடிங்க, தொல்லை பண்ணா கொல்லுங்க. ஏன்னா உன் புள்ள நரகத்து போதை விட அது திருத்தப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் வாலிபர்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? வாங்கி கொடு, தப்புன்னு சொல்ல. நீங்க கண்காணிக்கணும். உன் பாப்பா என்ன பார்க்கறா, என்ன செய்யறா. ஒரு பொண்ணு அவனுடைய பாய் ஃப்ரெண்டு பேரை சுஜி நீதிச்சு. சுஜினா அவளுடைய பாய் ஃப்ரெண்டு. அம்மா, யாருமா போனு? சுஜி பேசுறாமா? ஹலோ சுஜி. சுஜினா சம்திங் ஆள் பேசுறான். கேடி கில்லாடிங்க, இதெல்லாம் பேய் கொடுக்குற ஆலோசனை. சுஜி. ஹலோ, எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒருத்தன் தன் லவருக்கு லெட்டர், அல்வா. அல்வா என்றால், அல் என்றால் இரவு, இரவிலே வான் என்ற அர்த்தமா. குலாப் ஜான் லெட்டர் வருது. அம்மா என்னம்மா குலாப் ஜான்? அதான் ஸ்வீட்டுமா, குலாப் ஜான். இது உலகம் தெரியும். குலாப் ஜான், குலாப் என்றால் உலகம், உலகத்தை உனக்காக நான் ஒரு ஜான்ல தாண்டிடுவேன் அர்த்தமா. அவன் பேரு ஜானு. என்ன கேடி கில்லடி பார்த்தீங்களா? குலாப் ஜான், அல்வா, சுஜி, கிரேசி. ஏம்மா தயவுசெய்து போன பிள்ளைக்கு என்ன பொண்ணு வருதுன்னு பாரு. நான் பாச எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்க. உன்னை நான் காப்பாற்றணுமே, பருவத்து கொண்டு போகணுமே. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆமென். எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, உரிமை கிடையாது. நம்ம ஆண்டவர் கொடுத்து புடுங்கினாள். எனக்கு அவர் மேலே ரொம்ப கோபம் தெரியுமா. நான் அடிக்கடி அவர்கிட்ட கோச்சிக்குவேன். அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனேன். எல்லாரும் சிக்கன் 60 வச்சு பிரியாணி சாப்பிட்றாங்க. நான் மட்டும் வெறும் சோறு துண்ணுன்னு ரசம் ஊற்றி குடிச்சுன்னுக்கிறேன். அப்போ அவர் மேலே வந்து கோபம், அவ்வளோ கோபம். ஏன் எல்லாம் சிக்கன் 65 இல்லையா, சிக்கன் பிரியாணியும் 65 சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் வெள்ளை சோறும் இல்லையா, காஞ்சி போன கத்திரிக்காயும் இல்லையா, உருளைக்கிழங்கு வைக்கிதுங்க. அப்போ பார்த்தேன், ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியலன்னு. ஏன் ஒன்றும் இல்லைங்க, முந்தினத்தை ஆசைப்பட்டு 2 பரோட்டா சாப்பிட்டேன். அப்போ ஏன் பொண்டாட்டி சொன்னா ஜாகிரதையாக இருந்து சாப்பிடாதுன்னு. அடி போடி, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சாப்பிட்டுட்டேன், 2 பரோட்டா தான் சாப்பிட்டேன். மறுநாள் பின்னால் புடுங்குது. ஃபங்க்ஷன் வர போனோம். தெய்வமே, ஃபங்க்ஷன் போனோம்ப்பா, பேரை போட்டாம்பா பத்திரிக்கையில் சொன்னா இல்லையா, பரோட்டா சாப்பிடாதுன்னு சொன்னா இல்லையா. நானும் சாப்பிட்டு இன்னொரு நாளும் குத்துட்டேன். ஏவாள் மாதிரி அவளும் சாப்பிட்ட புருஷன் குத்தா இல்லையா, அதே மாதிரி குத்துட்டேன். கர்த்தர் சோத்திரம், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ சொன்னாங்க ஏற்கனவே பரோட்டா சாப்பிடாதீங்க நைட்டில். கேக்குதா கேக்குதா இது? அதில் தான் அவன் சொன்னார், தொண்டையில் கத்தி வைடா. ஒரு போஜன பிரினர் இருந்தால் தொண்டையில் கத்தி வை. நமக்கு சோதனை உண்டாக்குற மாதிரியே. அப்போதான் அன்னைக்கு தான் பிரியாணி செய்வாங்க, அன்னைக்கு தான் 65 செய்வாங்க, அன்னைக்கு தான் மட்டன் பிரியாணி செய்வாங்க இல்லையா, அன்னைக்கு தான் எல்லாம் செய்வாங்க. நம்ம உள்ளம் பட 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 படன்னு அடிச்சுக்கோம். ஆண்டு சொல்றாரு, கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். என்னத்தை கண்ட்ரோல் பண்றது ஆண்டவரே? கண்ட்ரோல் கண்ட்ரோல். மீறினா நீங்க வாலிபள்ளிங்க சாப்பிடலாம் சொல்றேன். ஒரு வயசுக்கு மேலே போயிட்டா என்ன பண்ண? கண்ட்ரோல்.
ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை வாலிபனே, உன் வழியை நீ எதினாலே சுத்தம் பண்ணுவாய்? உமது வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயத்தின் பலகையிலே இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்க வழி சுத்தமா இருக்கும், உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு தேவன் நல்லவராக இருக்கணும். நீ வாலிபனா இருந்தாலும் சரி, வாலி பிள்ளையாலும் சரி, உனக்கு தேவன் நல்லவரா இருக்கணும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லு. ஆமா, வாலி பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த வாலிப வயசுலயே, நான் அதான் சொன்ன அன்னைக்கு கூட சொன்னேன், ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 40. ஆனா இன்னைக்கு நம்ம 40 வயசுல எல்லாத்தையும் முடிச்சிடலாம், தோத்துறோம். ஆனா 40 வயசு வரைக்கும் அந்த மனுஷன் பிறர் முகத்தை பார்க்காமல் இல்லையா தன் பொண்டாட்டிக்கே காத்திருந்தான். அதே போல அந்த அம்மாவும் இல்லையா, அவருக்கு 40 வயசுல அந்த அம்மாவுக்கு ஒரு 30 வயசு இருக்கு இல்லையா, புருஷனை அறியாத கன்னியா இருந்தாலும் அந்த அம்மா. இப்பெல்லாம் பார்க்க முடியுமா? 35 வயசு வரையும் புருஷனை அறியாத கன்னியா இருக்குமா? எத்தனை பேருக்கு அல்வா கொடுக்கும், எத்தனை பேருக்கு டாட்டா காட்டும். இதுக்கு நீ பரலோகம் போவியா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? எதுக்காக நல்லா இருக்குமா? கண்ட்ரோல் பண்ணு. ஆமென், கண்ட்ரோல் பண்ணு. ஆமாங்க, அடங்கி ஒடுங்கி உண்மையா இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை பாருங்க, நல்லா இருக்கும். இந்த சின்ன வயசுல மேல ஆளை பாருங்க, அது வாழ்நாள் முழுசும் இல்லையா, ஆமா வாழ்நாள் முழுசும் கண்ணீரோடு தான் வாழ்க்கை. உன் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டு. நான் சொல்றேன், கல்யாணாவது முன்னாடி உன் வாழ்க்கை நீ நாசமாக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை முழுசும் வாழ்நாள் முழுவதும் இல்லையா கண்ணீரும் சோறுதான் உனக்கு. சாப்பிடாதீங்க பாச, சாப இல்லம்மா, எச்சரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன, அடங்கி ஒடுங்கி உண்மையா இருங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்க, வேத வசனத்தை படிங்க. ஒரு பொண்ணு டாக்டர் ஜெயராணிட்ட கேட்குறா, அக்கா என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ எவனா லவ் பண்ணாதான் நீ உன்னை எல்லோரும் மதிப்பாங்க, நீ எவனா லவ் பண்ணலைன்னா உன்னை எவனும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது ஆண்டி, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுன்னு சொல்லுங்கள். இப்படிலாம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள சொல்லுவாங்க, நீ எவனா லவ் பண்ணாதான் உன்னை என்ன பண்ண, உன்னை மதிப்பாங்க, எவனும் மதிக்க வேண்டாம். ஆமென். உன்னை மதிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு அது காலேஜில் கால் வைக்குதோ அன்னைக்கு தான் இல்லையா குடிசாத்த மேலே வந்து ஆடும். நடு ஒரு மாதிரியா இருக்கும், ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்கும், ஸ்டைல் ஒரு மாதிரியா இருக்கும், முடி ஒரு மாதிரியா இருக்கும், மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும், இருக்கிற எல்லா விலையேற்பட்ட வீட்டு பாலவே வீட்டு தான் உட்காந்துருக்கும். அப்போ இது பேய் எங்கே சுத்துது, இது மேலே குடிசாத வந்து உட்காந்துருச்சு. அம்மா ஜோம் பண்ணுங்க, பிள்ளைக்கா ஜோம் பண்ணு. காலேஜ் அனுப்புற பிள்ளைங்க தானா, அந்த பிள்ளைக்கு ஊக்கமா ஜோம் பண்ணு. நடவடிக்கை பாரு, கவனி, ஒழுங்கா தான் பாரு. இல்ல நீயே என்ன படு, முச்சிடு, சோத்துல விஷம் வாங்கி கொடுத்துடு, போட்டு போங்க பாஸ்டர். ஏன்னா உன் பிள்ளை பரலோகத்தை போய் சேரணும். துண்ண உன்னதான் செல்லம், வேற எதுக்கும் செல்லம் கிடையாது. சில பேர் இந்த சின்ன வயசுல பழுத்த பழங்குது, அது குடிக்காரன் கொள்ள மாதிரி இல்லையா, அவனா வந்து மாட்டுவான். போகாத, தெய்வத்துக்காக காத்துரு இல்லையா. போலீஸ் வருவான், ராணுவ வீரர் வருவான் இல்லையா, ஆமாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்வன் வருவான், பயபக்தியோட ஆள் வருவான். உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆமேன். என்ன பண்ணணும்? இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. ஆமென். சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன், உனக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கணுமா? ரெண்டாவது இறுதின்னு சொல்லியிருக்கிறேன், சுத்தம். இதில் நீ பாஸ் பண்ண முடியாது, இன்னும் 3 இறுதி இருக்குது, 10 இறுதி இருக்குது. அதில் இப்போ நான் 2 தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் 3 இறுதி நான் அப்புறம் சொல்லுவேன். இந்த 5 இறுதி உனக்கு இருந்தா பாஸ், ஆனால் 10 இறுதி இருந்தா நீ குட்டு. ஆமென். சொல்லுங்க பாஸ்டர்.
திருந்தி வாழ்ந்துடுறோம் பாஸ்டர், அப்படி பொறுத்திருக்கணும். ஆமென். நம்மளாம் எந்திரிக்கலாம். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சகோதரா, இரண்டாவது ஆராதனை வந்து என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அவர் உனக்கு நல்லவராகவே இருக்க ஆசைப்படுகிறார். அவர் நல்லவர். நன்மை செய்த தேவனாகவே சுற்றி திரிந்த ஆண்டவர். ஆமென். உன்ட்டு அவர் எதிர்பார்க்க தெரியுமா? சுத்த இருதயம். மாற்றிக்கோ. இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ நோ, இப்ப மாற்றிக்கோ. உன்னோடு பேசுறார், உன்னோடு அவனோடு பேசுகிறார். உன்னுடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அதனால இதுவரைக்கும் நீ ஆடின ஆட்டெல்லாம் போதும், ஸ்டாப் பண்ணு. பைபிள் சொல்றாரு, மனம் திரும்பலாம் அவ தன் கத்தியை என்ன பண்ணுவாராம்? கருக்காக்குவாராம். மயிர் உள்ள உச்சந்தலையை உடைப்பாராம் அவரு. வேண்டாம். ஆமென். அவர் உங்களுக்கு நல்லவரா இருக்கணும். ஆமென். இயேசு நல்லவரா இருக்கணுமா? கை உயர்த்தி, அப்பா என்னை கழுவும், உங்க ரத்தத்தால கழுவிடு, உங்களுடைய வார்த்தையினாலே கழுவுங்க. ஆவியானவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. எல்லாம் வாய் திறந்து கேட்கணும். தாழ்மையோடு கேளு. உன்னை நீதிமான் என்று காட்டாது ஆண்டவருக்கு முன்னாடி. ரபா ரபா ரபா. தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியான உங்களே வாசமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாருமே கரங்களை உயர்த்தி, தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். கை உயர்த்தி, கை அது தேவாலயம். அசுத்தம் இல்ல உள்ளம் அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்ல உள்ளம் அது தேவாலயம். கரைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம், வீண் பெருமைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம். கை உயர்த்தி, தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். அன்பு நிறைந்த உள்ளம் அது தேவாலயம், அதில் அமைதி வாழும் உள்ளம் அது தேவாலயம். அடக்கம் மிகுந்த இதயம் அது தேவாலயம், இவை அனைத்தும் நிறைந்த மனிதர் அது தேவாலயம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக.